சில பேர் கேட்க தமிழை வச்சு வாழ முடியுமா? சரியாக தமிழை படித்தேன்னு வச்சுக்க, மரியாதையாக வாழலாம். மந்திரியாக இருந்தால் கூட கைதாக மாட்டேன். நீ மந்திரியாகவே இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கைதே பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? வள்ளுவரை படிக்கணும், ஔவையாரை படிக்கணும், பாரதி. அதில் கூட அதெல்லாம் தைரியம் அவனுக்கு. தமிழர்கள் வள்ளுவரை கூட தொலைத்து விடலாம், அவ்வை கிழவியை தொலைத்து விடலாகாதுங்க. அவன் தானே அரைஞ்சைய விரும்புனா. இவன் அறம்னா சோறு போடுறதுன்னு எவனும் அந்த முட்டாப்பர்களுக்கு சொல்லி வச்சிருக்கான். அறம்னா நேர்மை, நாணயம், ஒழுக்கம், உண்மை, அது எல்லாம் சேர்ந்தது அறம். அப்படின்னு தான் எங்கே துன்பம் வரும். இப்போ எங்கள் ஓட்டுநர்கள் என்கிட்ட ஓட்டுநர் 10 மணிக்கு வர்றவன்ட்டெல்லாம் முதல்ல ஒன்று சொல்லிடுவேன். சட்டத்துக்கு புறம்பா எங்கேயும் கார் ஓட்டினா நான் ஒன்றை விட்டுட்டு காரையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன்றேன். என்னை காவல்துறை அதிகாரிகள் மதிக்கிறாங்க. ஏதாவது என் காரை பார்த்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா காரெல்லாம் தப்பாக வராதுங்க, அதை நம்ம காப்பாற்றணும்ல. ஒருத்தனும் கவலைப்பட மாட்டேக்கானே. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நான் வள்ளுவர் போய் சொன்னேன், பல பேர் சாக மாட்டேங்கானே என்ன. அவர் சொன்னார், கடைசியில் 2 வார்த்தை எழுதிங்க, அதை பார்த்தாலும் என்ன, மானம் வரின்னார். மானம் வந்தால் தானே சாவான். அவன் தான் மானமே இல்லாமல் இருக்கானா, அவன் எப்படி சாவான்? நீங்கள் எல்லாரும் நம்ம பிள்ளைகிட்டெல்லாம் வள்ளுவரை சாமியான்னு சொல்லி மிரட்டி தாங்குவோம். அவர் பயங்கர நகைச்சுவையாளர், அவர் பயங்கரமாக கிண்டல் அடிச்சுவார். அவரை மாதிரி ஒரு ஆளை எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, சென்னையில் வந்துருந்தால் நிறைய ஊடகத்துக்கெல்லாம் வரலாமே. நான் எங்கள் ஊரில் இருக்கிறதே அறிவாக இருக்கிறதுக்கு தான். அதுதான் ஊரியா. படுத்துட்டே நான் செத்து போயிட்டேன்னு ஊர் புறம் சொல்லிட்டான் போல. ஏன்னா அண்ணாச்சி க்ளோஸ், துன்பம் விட்டுது. தேதியில் போமா என்னெல்லாம் சத்தம் போடுதான். நேர்மையாரிங்க, நாணயமாரிங்க. காமராஜ் நாட்டாட்ட வளர்ந்து இவனும் கெட்டு போயிட்டாங்க, அவரையும் சேர்த்து. அவர்கிட்ட வளர்ந்து நான் கெட்டு பண்ணான். 1 கோடி ரூபா வசூல் பண்ணி தம்பிக்கு தெரியும், கோசல்லாம் கொடுத்தாரு மணிமுத்தாரான கிட்ட. 80 லட்ச ரூபாயில் ஆனால் முடிஞ்சிட்டு. அதான் காமராஜ் படிக்காத மனுஷன். இந்த பயலோட புறம் கூட்டு விட இன்ஜினியர் புறம் நிற்கான். ஏல்ல ஐயா 20 லட்ச ரூபா மிச்சம் இருக்கும், இன்னும் 2 அணை கட்ட வேண்டியிருக்கலாம், கட்டியிருக்கலாம். அதில் இப்போ எங்கள் பட்டிமன்றத்தில் அன்றைக்கி ஒரு பேராசிரியர் சொன்னால், ஒரு மந்திரியோட ஒரு வீடு கூட்டு போனாராம். மாடியில் என்னாராம் பெரிய வீட்டில். அந்தாருக்கு பார்த்து ஒரு பாலத்தை காமிச்சிருக்காரு. பாதி தான் இருந்திருக்கு பாலம். இந்த பேராசிரியர் ஐயா பாதி பாலம் தான் இருக்குது, மீதி பாலம் தானே இந்த வீடுன்னானா அவன் மந்திரி. மீதி பாலம். அறம் என்பது ஒன்றுமில்லை. மனத்துக்கண் மாசிலனாதல் ஒருவருக்கு அனைத்து அறன்கிறான் எங்கள் அப்பா வள்ளுவன். மனசை சுத்தமாக வச்சுருந்தியா எல்லா அறமும் உனக்கு சொந்தம். மனசு சுத்தமாக இருந்தால் தப்பு பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியுமா? இங்கே ஒரு கட்சியிலேருந்து மந்திரியாக இருக்கான், அடுத்த கட்சியில் போய் அந்த கட்சியும் அவனுக்கு மந்திரி கொடுக்கானே. எல்லாம் வள்ளுவனுக்கு பிறந்தவனாக இருக்கான். அவ்வளோ பேரும் 1ஆம் நம்பர் கலாணி போயிடும். இங்கேயும் மந்திரி அங்கேயும் மந்திரின்னா நம்ம பூரா எந்திரி தான். நம்ம ஒருத்தனமே உட்கார்ந்துருக்க முடியாது. தப்பு 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 தப்பு. இன்னொன்று கேட்குறேன் ஐயா, மரணம் உறுதின்னு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? அது நம்ம யோகத்தை பொறுத்தது. அதில் கூட இந்த கிராமத்து பொம்பளை சாதாரணமாக சொல்வா, ஏமன் பழி சுமக்க மாட்டான் மகளா ஐயா சம்ம நம்பர். யமன் பழி சுமக்க மாட்டானா. யாராவது செத்து போனால் என்ன சொல்லணும், அது மூளை காய்ச்சல் வந்து செத்து போயிட்டாருப்பானா. யமன் கொண்டு போனான்னு சொல்ல மாட்டானா, கடவுள் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல மாட்டானோ. என்னது லாரி மோதிலான்னாச்சு அவ துண்டு துண்டாக செதறிட்டாளாம்மா. இல்லைன்னு என்ன பண்ணுவான், அவளுக்கு யமன் அவள் வீட்டுக்காரி தாங்க உருவே. அவள் வந்ததுலேருந்து அவளை கொண்டுட்டா. அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லுவான். எவனாவது மரணம் என்பது இறைவன் நமக்கு தருவதுன்னு எவனுக்கா அறிவு இருக்கா? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் கழவொழிந்தாரேங்க திருமூலர். கண்காணிக்க யாருமே இல்லைன்னு தான் அந்த பயில பூரா தப்பு பண்ணுறான். எல்லா இடத்துலேருந்து கடவுள் கண்காணிச்சிட்டு இருக்கான். அவன் கண்காணிக்கிறாள், தீர்ப்பு நேரத்தை அவன் கரெக்டாக தீர்ப்பு சொல்லிடுவான். ஏன்னா ஐ விட்னஸ் அவன் இல்லை. இப்போ ஐ விட்னஸுக்கு ரூபா கொடுத்துருதான் கூட. ஏன் மாப்பிள்ள அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து 2 கண்ணையும் மூடத்தான், பார்த்ததை மறக்கணும்ல அப்படிங்க. நமக்கு புரியலையா? நான் என்ன கேட்கேன், உலகத்தின் மிகச்சிறந்த அறிவும் ஆற்றலும் உடைய ஒரு இனம் இவ்வளவு கேவலமான தலைவர்களை வச்சுக்கிட்டு வாழுத எனக்கு தாங்க முடியலையே. புரியல புரியல. ஏன்ட்டு ஒருத்தருக்காங்க, ஏன் என்னாச்சு உங்கள் பிள்ளைகள்லாம் அரசியலுக்கு வரல? நான் 3 தேர்தலில் நின்னதுலேயே அவனுக்கு ரொம்ப அறிவு வந்துட்டுன்னேன். அப்புறம் எப்படி அவனு என்ன சாக்ரட்டிஸு நிற்க முடியாமல் தள்ளாடுது இல்லைன்னு கேட்டார் ஒரு தம்பி. அதெல்லாம் 3 தடவை நின்று அதுலேயே தள்ளாடலை, இப்போ எப்படா தள்ளாடுவேன்? இது நோய் தள்ளாடுது, வேற ஒன்றும் இல்லை. எந்த தேர்தலையாவது நிற்கிறவன் எவனாவது ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, நாணயமானவனான்னு கேட்டு நம்ம வாக்களிக்கிற மாதிரி நம்ம இருக்கோமா? இல்லை இல்லை. 200 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான், பழைய டிவியை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான்,
கிழவனுக்கும் போடுதான், இங்கேயும் போடுதான். அவன் என்ன அங்கே அப்போ அவர் தந்தார் போட்டோம், இப்போ இவங்க தராங்க போடணும். ஒருத்தர் நான் என்ன கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே தான் எனக்கு ரொம்ப கோபம். அவங்க தான் இவங்களுக்கு படிப்பிச்சிருக்கணும். மற்ற கட்சியெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு வந்த கட்சி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியாவது இதை பொறுப்பெடுத்து ஊருக்கு போய் ஓட்டுனா என்னன்னு சொல்லிக் கொடுங்களா, இதை அப்படி போடாதரா வைக்காத நாட்டு ஒன்றும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் தானே, 5 வருஷ வாழ்க்கை இல்லை. அந்த 5 வருடத்தோடு போதும் அந்த வாழ்க்கை, உன் பிள்ளை வாழ்க்கை, அப்புறம் அவன் பிள்ளை வாழ்க்கை எத்தனை மாறும். அதான் ஒரு பத்திரிகையில் சொன்னேன், புத்தகம் எழுதுகிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எழுதணும். 25,000 ரூபா அந்த ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க மீனாட்சி. போட்டது பற்றி வருத்தம் இல்லை, என்னை தேடி வந்து என்கிட்ட கொடுத்து படிச்சின்னு வேற சொல்லலாம். எனக்கு தண்டனை சன்மம், புரியுதா? எங்கள் வாட்ச்மேன் புஸ்தகத்தோடு ஒருத்தன் வந்தானாலே உள்ளே விட மாட்டார், வெளியே போயிரு. ஐயா என்ன வேலையை விட்டு நீக்கிறார், போயிரும் பாரு. அவருக்கு விவரமாக தெரியும், கணவதி எவனையும் உள்ளே விட்டுறாத. அதில் சில பயிலும் நம்ம கவிதையே கவிதை புஸ்தகம் எழுதி கொண்டு எனக்கு தரான். என்ன சேகரிச்சு அதுக்கெல்லாம் இதில் ஏன் கவிதைகள் இல்லை, நான் உங்களுக்கு மகன் தானேங்க, சொத்துரிமை கொண்டாடுறோம். என்னது, அதனால தான் அவர் அதை எடுத்து எழுதினாரான், சொத்துல உரிமை சொந்தமாக எழுதுங்கடா. எனக்கு என்ன பயம்னா, தமிழ்நாட்டின் தலைவர்கள் தங்களை வள்ளுவர் என்று சொல்லிக் கொண்டதனால் வந்த வினை. வள்ளுவனுக்கு இணையா ஒருத்தன் உண்டா? ஒரு மனிதனுக்கு வள்ளுவன் வேற சொல்லலாமா? வாழும் வள்ளுவர், செத்த வள்ளுவர்னு அது 2-3 பிரிவு வேற. அந்த வள்ளுவர்னு அவர் செத்தவர், இவர் வாழும் வள்ளுவர்னு. அப்போ அந்த வள்ளுவன் செத்தால போனா இல்லை 1330 அருங்குறனும் இருக்கிறவரை அவன் உயிரோடு இருப்பான்டா. என் நோயிலேருந்து நான் விடுபட்ட உடனே என் நண்பர்கள்லாம் கேட்குறான், எப்படி இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்குது இருக்கணும்னு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அத்தது போற்றி உணினுங்காங்க அப்போ வள்ளுவன். நீ மருத்துவர்கிட்டே போக வேண்டாண்டாங்க வள்ளுவர். எப்படி சாமின்னு கேட்டால், என்ன சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு சாப்பிடு, சாப்பிட்டது செரிமான ஆயிடுதுன்னு தெரிஞ்சு சாப்பிடுங்கிறார். அந்த கிளவியை பார்த்து எங்கள் பாரதியார் என்ன சொல்லலாம், இவர் 1.25 சொல்லலாம். அது அவள் என்ன சொல்றா, பசித்து புசி முடிஞ்சு போச்சு. ஆனால் மெட்ராஸ் ஹோட்டல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கு ஐயா. ஒரு இட்லி 14 ரூபாங்கானே. அந்த இட்லியை கொண்டு எரிஞ்சு அந்த முதலாளியை கொண்டான்னா நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன் சம்பவம். நான் என் பிள்ளை எங்கே அவனை ரமேஷே இங்கே இருக்கியாடா, இவன் எங்கள் டிரைவர் 3 பேரும் ஆளுக்கு 4 இட்லியாடா சாப்பிட்டோம். 270 ரூபா பில்லை கொடுத்தான். நான் சொன்னேன், இறைவன் தான் இவனை பார்க்கணும். 12 இட்லி 270 நீ இவன் வேறு அதை பில்லை கொடுத்துருந்தான். எனக்கு கோவம் தெரியும், ஏன் மேலே பில்லை கொடுத்தேன்னு. அதோட இன்னொரு கொடுமை பாருங்கள், உடல்லாம் சரியான உடனே நம்ம முருகபக்தர்கள் பேரவை சூலூரில் கூட்டிருந்தாங்க பட்டிமன்றம். கூட வர்றவனா பேசுவாங்கன்னா அது கடைசியில் அடிகளார் முடித்த மாதிரியே விடிய காலம் 5 மணிக்கு தீர்ப்பு சொன்னேன். பயங்கர கூட்டம். போகிற வழியில் பழனியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது கேத்தரின்னு ஒரு பொண்ணு, புதுசாக கிறிஸ்துவ பொண்ணு என்னோட பேச வருது. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, எப்பா நீயும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன், டிரைவர் என்ன சாப்பிட்டு நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடணுது. சாம்பார் சாதம் கூட்டினா சாம்பாரில் மிளகு போட்டிருக்கான். அப்படி தான் உள்ளே நோண்டி பார்த்தேன், விடியக்காலம் போட்ட வெண்பொங்கலை போட்டு அதில் சாம்பாரை விரவி கொடுக்கானே. அந்த ஹோட்டல் முதலாளி விளங்குவானா ஐயா? நானே நோய்வாய்ப்பட்டவையா? சாம்பாரில் மிளகு வராதா செட்டியாரையா? எனக்கு தூக்கி வாரிப்பட்டு நம்ம வீட்டில் சாம்பாரில் மிளகே போட மாட்டேங்காங்களே, இவன் போட்டிருக்கானே. அப்புறம் கேத்தரின்னு எச்சரிக்கையாட்டியப்பா, இது வேறு ஏதோ மோசம் பண்ணிட்டானோ என்ன இல்லைன்னு. கீழே பாரு வெண்பொங்கல் சரியாக விரவில்லைன்னுது. நம்ம கேரக்டரே வேறு சொன்னீங்களா. வரும்போது அந்த கடமை நாள் நிறுத்தினேன், உங்கள் முதலாளியை பார்க்கணுமே. கூப்பிட்டு வந்துட்டான். திருநெல்வேலிக்கு வந்த 12 துண்டு அவனை வெட்டிடுவோம்ல அப்படின்னு. அதை விட சொன்னான், திருநெல்வேலினா வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியுமேன்னா. அது வேறு விஷயம். ஆனால் ஒன்றெல்லாம் கொன்று துண்டாக வெட்டிடுவானே எங்கள் ஊரில். வெண்பொங்கலுக்கு மேலே சாம்பாரை ஊற்றி கொடுக்கறதில்ல சண்டால பேர். நான் என்ன கேட்காம ஒரு 100 ரூபா வாங்குறான் அதுக்கு. உணவு உடலுக்குள்ளே போகிறது. அந்த தொழிலுக்கு வந்தால் நேர்மையார். இவங்களெல்லாம் பார்த்து என்ன ஆச்சரியம் தெரியுமா, புத்தக தொழிலுமே உழவு தொழில் மாதிரி ஆகிடுது. உழந்தும் உழவே தலை. எங்கள் அப்பா வள்ளுவன் சொன்னால், உழவு ரொம்ப கஷ்டமான தொழில், அதில் வருமானம்லாம் இருக்காது. ஆனாலும் உழவனாக தான் இருப்பான், மாற மாட்டான். இதுக்கு நான் அவன் மனசுக்குள்ளே என்ன நினைப்பான், எல்லா சாமியாருக்கும் நான் தாண்டா சோறு போடுறேன், எல்லா குடியரசுத் தலைவனும் சோறில் என்ன செத்து போயிடுவான், எந்த பிரதமரும் உயிரோடு இருக்க மாட்டான். உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் முட்டேமன்பார்க்கு மண்டலமா வள்ளுவன். உழவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னு வச்சுக்க, இந்த மடாதிபதி என்ன செய்வார்னு கேட்காரு வள்ளுவர். மடாதிபதி தெருவுக்கு வந்துடுவார், சாப்பிடணும்ல. உழவினார் கைமடங்கின்கார், கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னா உலகமரம் போயிரும்ல. அதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னாரு. அதனால தான் உழுவார் நம்ம நாட்டில் உழவனை நம்ம நல்லா வச்சுருக்கோமா இல்லையே. நான் என்ன சொல்றேன், முதல்ல கடன் கொடுக்கறதை நிறுத்துங்கவே. எல்லா பேருக்கும் கடனை கொடுத்து கெடுத்துட்டு, கடனை கொடுத்தா வசூலாவது பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணி திரும்ப அவனை கெட்ட வேண்டாம், வஜா பண்ணியிருந்தோமுங்க.
அப்போ என்ன பண்ணுதா, நிரந்தரமாகவே வச்சா பண்ணுங்களே எல்லாத்தையும். ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லணும், இலவசம் வாங்காதீங்கன்னு சொல்லணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிச்சை எடுக்கிறவனோட கேவலம்ல படித்தவன் போய் இலவசம் வாங்கிறது. அவனாவது பிச்சைக்கார பையனாக இருக்கான், ஆனால் அவன் ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கானே, 3.5 lakhs போட்டிருக்கான். இந்த கமல்ஹாசன் பேசும் இடத்துல கொஞ்சம் ரூபாய் வச்சு காப்பான். எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் அந்த துண்டை தூக்கி காட்டுவான் தெரியுமா? கமலுக்கு ஒரு படம் பேசும் படம்னு ஒன்று வந்தது. கொஞ்சம் சொல்கிறேன், படித்தவங்கள்ட்ட பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சொல்லிக் கொடுங்க. உனக்கு இலவசம் தருகிறார்கள் ஒரு புறம், உனக்கு இலவசம் எதுலேருந்து வருது? உனக்கு மதுவை கொடுத்து உன் மதியை மைக்கி உன்னிடம் மதுவின் வழியாக வாங்கிய வருவாயத்தான் உனக்கு இலவசமாக தரான். அது உன் ரூபாதான், ஏழைக்கு சொல்ல வேண்டாமா? எங்கள் டாக்டர் கேட்குறா, ஒரு தப்பும் இல்லாமல் உனக்கு இது வந்ததுன்னு எல்லாம் சொல்கிறாருவா. ஆனால் 3 நாள் குணமாயிட்டலாம். தப்பு பூரா இருந்தால் அவன் படுத்தானே கிடப்பான், எந்திரிக்க முடியாது. நம்ம குடிக்கலைன்னு எத்தனை பேர் வருத்தப்படலாம்? என்னாச்சும் குடிக்க மாட்டேலாம், சரி சரி ஒன்றும் பரவாயில்ல, எவ்வளோ வருத்தப்படுதான் இங்கே அவனுவா. கொஞ்சம் கூட என்னைக்காவது ஒரு நாள் ஏலங்க வா அந்த குடிக்கலன்னு சொல்ல ஏமல இவ்வளோ கேள்வி ஆக்கிய, கொஞ்சம் கூட குடிச்ச இல்லை. என்னைக்காவது பீராது சாப்பிட்டு போயிடல ஒன்றுருவாங்க. அதில் நம்மகிட்ட வந்து சொல்லுதான், உஷ்ண காலத்தில் பீர் அடிச்சேன்னா ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகும்கானே சொன்னால சம்மா. நம்ம என்னமோ துட்டு கொடுத்து ஒன்றுக்கு போயிட்டு இருக்க மாதிரி குடித்தா ஃப்ரீயாக போகும். இளைஞர்கிட்ட எல்லாம் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், அந்த பழக்கத்துக்கெல்லாம் போகாது. ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுத்தேன். மாப்பிள்ளை வைகோவுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், இன்றைக்கி அந்த ஆள் அதுக்குன்னு பாடுபடுறான் பார்த்தீங்களா. அரசியல் வேண்டான்னு ஒரு முடிவு வந்துட்டார். குடிகார பிள்ளைகிட்ட ஒன்று சொன்னீங்க, ஒரு நாள் செலவு கணக்கு பாரு, ஒரு 1000 ரூபா ஆயிரும். 1000 ரூபாய்க்கு அந்த வீட்டுக்காரிக்கு 200 ரூபாய்க்கு 4 சேலை எடுத்து கொண்டு கொடு. அன்னைக்கு உனக்கு அவள் கொடுக்குற முத்தம் மாதிரி அதுக்கு முன்னால் அவள் முத்தமே கொடுத்துருக்க மாட்டான். உண்டார்கள் நல்லது அடு நரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தல்ன்றுங்க வள்ளுவன். குடித்தா மட்டும்தான்டா உனக்கு இன்பமாக இருக்குது. ஆமாம், உன் பொண்டாட்டியை பார்த்துட்டே இருடா இன்பமாக இருக்கணும். கொஞ்சம் மாறுபாடாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பாட்டுக்கு ஐயா பாட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லாது, எப்படி முடியும்னு கேட்கக்கூடாது. அது நம்ம செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு தான் பொண்டாட்டிலாம் வாய்ப்பா. மாடு வாய்ப்பா மணவாளனுக்கு, பொண்டாட்டி வாய்ப்பா புண்ணியவாளனுக்குமா எங்கள் ஊரில். நம்மகிட்ட தான் இருக்குது குஞ்சு. அவளை ஒரு பயிலும் கொஞ்சம் மாட்டுக்கானே, நாய்க்குட்டியே 1/2 மணி நேரம் கொஞ்சம். செல்லம் டாமி செல்லம்ங்க, அது மூஞ்சியை பூரா நக்குது கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன சாக்ரட்டிஸு நல்ல வேலை ஏட்ட இருக்கு. நான் என்ன பண்ணேன், சுகாவனுடைய அம்மாவுக்கு அவளுக்கு கிராமத்தில் நாய் வளர்த்துருக்கானோன்னு எங்கள் வீட்டில் அந்த அம்மாவுக்கு நாய் வாங்கி கொடுத்தேன். நான் நாய் வாங்கி கொடுத்து நான் ஊஞ்சலில் நிற்பேன். நாய்னா எனக்கு, ஆனால் இப்போ பழகிட்டேன். ஆனால் ஒரு ஆச்சரியம் தான், நம்ம 5 கிலோமீட்டருக்கு நம்ம கார் போகும்போதே அது எந்திரிச்சு ஆடுது. ஆனால் நம்ம காரை பார்த்தோன்னே பல பேரும் குடிஞ்சு வணக்கம் சொல்லலாம். அதையும் வள்ளுவன் சொல்லலாம், உன்னார்கன் சொல்வணக்கம் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான்கிறாரு. ரொம்ப குனிஞ்சு கும்பிடுதானா எச்சரிக்கையாடுறா, வில்லு வளைஞ்சதுன்னா அம்பு நம்ம மேலே பாஞ்சிருங்காரு களவாணி பயில்வார். நான் வள்ளுவரை இவங்க மிரட்டணும், துறவி சாமியார்லாம் அதெல்லாம் கிடையாது. பயங்கரமாக இல்வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு வழி சொன்னேன். கேட்டிலும் உண்டோர் உறுதிங்கிறார். கேடு வந்துட்டு தான் நமக்கு. நான் வள்ளுவரை போய் சொல்லேன், சாமி பெரிய கேடு வந்துட்டேன்னு. மகிழ்ச்சிங்காரு. எனக்கு கோவம் வந்துட்டு, நம்ம சொக்கலிங்கம் பிள்ளை தாத்த மாதிரியே இருக்கார், இருந்தாலும் கேடு வந்தால் மகிழ்ச்சிங்காரு விளங்காதவன்னு. என்னையா மகிழ்ச்சி, அவன் கேடு வந்துட்டு உனக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னாரு. என்ன சாமின்னு கேட்டேன். கேடு வந்தால் என்ன பண்ணு, கேடை ஒரு அளவுகோலாக வச்சுக்கோ. உன்கிட்ட பழகினவளை எவெல்லாம் உண்மையான நண்பர், உறவில் எவெல்லாம் உறவு எல்லாம் இதில் தெரிஞ்சிருந்தா கேட்டை வச்சு அளந்து பார்த்தா தெரியுங்கிறேன். நான் ஒரு இப்போமே இந்த தடவை இந்த படுக்கையில் விழுந்தேன்ல, யார் வந்தா யார் வரலன்னு பட்டியல் எடுத்துட்டேன். வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காருல. அப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து சொல்லுதான், என்னாச்சு திடீர்னு ஒபாமா கூட்டு விட்டார், அங்கே போயிருந்தாங்க. எப்படி ஒபாமா என்ன மென்டலால் உன்னை கூப்பிடுறதுக்கு? அது எங்கள் திருநெல்வேலியில் ரொம்ப வண்டியை விடுவானுவோ. வண்டியை விடுறான்னு அந்த கதையை அவன் பாட்டுக்கு வரலாமே, அவ்வளோதான். 4 நாளில் எந்திரிச்சு வெளியே வந்ததில் ஒரு 4000 பேருக்கு வருத்தம். சம்முன்னு வந்துட்டார்ல திரும்ப. என்னாச்சு, காரில் போகிறார்ல, வணக்கம் சொல்லிட்டு போகிறார், அந்த கையெல்லாம் விளங்குது இல்லைங்க. அந்த ஊரில் இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும். ஏன்னா எப்பவும் சேட்டை பண்ணுற பயில சுற்றியே இருப்பான். நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழ் கேளுங்கய்யா.
எல்லா மொழியும் படிங்க. நான் அதில் மாறுபாடான கருத்து. யாம் அறிந்த மொழிகளிலே தான் பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும். யாம் அறிந்தேன்னா நான் படித்தேன்னு சொல்லலை. படிக்கிறது வேறு, அறிவது வேறு. வெறுமனை படித்தா, ஒரு புத்தகத்தை படித்தா அதை அறியணும். அந்த ஆசிரியனுடைய உட்குறிப்பு, அவன் நோக்கம், அவன் எண்ணம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இளைஞர்கிட்ட நான் பேசுனீங்கன்னா, இப்போ நான் பேசுகிற மாதிரி புரிகிற மாதிரி பேசுங்க. சிலவர் வந்தவுடனே சொல்கிறான் புத்திஞ்ச கஜா பாச்சம்னு தம்பி. அவன் பேச்சு புரியக்கூடாதான், அவன் அறிவாளியான். லூசு பயிலுக்கு பிறந்த பயில புரிஞ்சா தாண்டா அது பேச்சு. புரிஞ்சா தானே பேச்சு. என்ன வள்ளுவர் சொல்கிறார், அவர் ரொம்ப படிச்சிருக்காருன்னு கேட்டால் அவர் ஒரே வார்த்தையெல்லாம் கேட்காரு, படித்தது 4 பேருக்கு புரிகிற மாதிரி இவனுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்காரு. இணருழ்த்தும் நாராமலரணையர் கற்றது உரிய விரிய உணத்துறையாதார். எவனுக்கு தான் கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல தெரியுமோ அவன் படித்தது தான் படிப்பு. இல்லாத பையெல்லாம் காகிதப்பு மாதிரி மனமே இருக்காதுங்க. அவன் படித்த எண்ணத்துக்கு. பல பேராசிரியர்களுக்கு மேலே கோபம் என்னென்னா, நான் அவங்க படிக்கலைங்கிறத எங்கேயாவது காட்டிடுவேன், வேணும்னு காட்ட மாட்டேன். ஏதாவது மேடையில் வந்து மாட்டிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், இது ஒரு குறுந்தொகை பாட்டு சொல்லுங்களேன்னு. அவன் என்னையே ஏறங்க பார்ப்பான். குறுந்தொகை பாட்டு, குறுந்தொகையில் பாட்டு இருக்கிறது. அப்புறம் அதையும் விட மாட்டான். தெரியலன்னு சொல்லமில்ல நாயை. தெரியலன்னு சொன்னால் என்ன கேவலம், நான் சொல்லிடுவேன். வேதனை தேசிய விநாயகமில் இருக்காள்ல, அவள் பேரை என்ன கூட்டா ஒரு நாள் கந்த சஷ்டி விழா வந்து பேசணுமேன்னாங்க. என்ன பேசணும்னு கேட்டேன். கந்த புராணம்னா, நான் அது படிக்கலைன்னு. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு தொலைபேசியில். என்னன்னு, 38 வருஷமாக நடத்துகிறேன், இங்கே எந்த பேர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்கார் அவர். ஒரு பேரும் படிக்கலை. நீங்கள் இப்படி ஒரு அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கல. காமராஜ் நாடா உங்களை ரொம்ப கெடுத்துருக்காருங்கார் அவர். அவரை சொல்ல பாருங்க, காமராஜ் உங்களை கெடுத்து விட்டு போயிட்டாரு. என்னையா லூஸ் தனமா, கந்த புராணம் படிக்கலை, பொய் சொல்லக்கூடாதுல்ல. கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன், வள்ளுவனை படிச்சிருக்கேன், அவ்வையை. நீங்கள் இப்போ தற்கொலை சட்டம் கிட்டங்காங்க. ஔவையார் அப்பமே சொல்லிட்டான், வன்கணத்தில் நன்று வலிய பகை, வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலே நன்றுங்க. வாழ முடியாமல் போயிட்டாடா, செத்து போயிருங்க. எவன்டி பிச்சை கிச்சை எடுத்துடாத, கையேந்திராத, கையேந்தப்படாது, நீ செத்துரு. அவளை மேலாம் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானுங்கள. என் தள்ள இஷ்டத்துக்கு இருந்தாலும் சிவருமா, உயிரோடு இருக்காங்க, செத்து போயிட்டான், நான் கஷ்டப்படுதுனேங்க. இவ்வளோ நேர்மாவா உயிரோடு இருக்கல. கம்பன் இருக்கிற, கம்பன் என்ன பண்ணிக்கான்னு, கம்பன் நல்ல பெரிய கவிஞன். ஒரு தேவதாசி பொண்ணு வந்திருக்கு, அவளுக்கு கம்பன் தன்னை பாடணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணிட்டான், நான் வெண்பா பாடுதான்ட்டான். அது 1 பவுன் பணத்தை வாங்கிட்டு அவள் கூட ராத்திரி தங்கியறவும் செஞ்சிட்டான். செஞ்சுட்டு கிடச்சிட்டு என்ன பண்ணிட்டான், 2 வரி எழுதிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். இன்னும் 1 பவுன் கொடுத்தா தான் எழுதுவேன்ட்டான். அந்த பிள்ளை சொல்லிக்கு, பவுனு வாங்கின படுத்துக்கிட்ட கலவாணி பையில நீ பாட்டு போறேன்னு. ஔவையார் அந்த பக்கம் திண்ணையில் உட்காந்துருக்கு. உட்கார்ந்தோடனே அந்த ஔவையார் பார்த்துருக்கு, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமேட்டு. இதா கம்பன் எழுதுனான்னு கேட்டு, அவளுக்கு தெரியுமில்ல. ஆமாம், இன்னும் 2 வரியா எழுதுற, இன்னும் 1 பவுன் கேட்டார் என்கிட்ட. இல்லை, ரொம்ப பசிக்கிடா, ஏதாவது கொடுந்துருக்கு. ஔவையார் கூழ் கொண்டு கொடுத்துரு, குடிச்சிருக்கு. அம்பர் சிலம்பி அரவிந்த தாழ்னையும் செம்பர் சிலம்பை செல்வன் முடிச்சுது. அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, கூழு தானமாக கொடுத்தேன். கூழுக்குள்ளே நீ வச்சுருந்த அன்பு இருக்குல்ல, அது எத்தனை கோடி பெறணும் உனக்கு தெரியுமாட்டி. வா, நேரே கம்பன் அவைக்கு போகிறாய்வா. இப்போ போகிற பொழுது குறை மக்கள் அப்படி சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள சமாதானம் பண்ணிட்டு போய் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தென்னை கொடுத்துருக்காங்க, தென்னமாவு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் மளிகை கடைக்கு வீட்டிலேருந்து சேலை தான் இருப்பாங்க தெரியுமா. மீனாட்சி, நீங்கள் உங்கள் வயசுக்கு பார்த்துக்க மாட்டேன், சம்மம் பார்த்துருக்கீங்களா? இப்போ 2 ரொம்ப சின்ன பையங்களா, தள்ளி உட்காருங்க, பெரிய மனுஷங்கிட்ட வந்து உட்காந்துட்டு வம்பு பண்ணுது. அதான் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும், சேலை தான் அனுப்புவாங்க. மளிகை சாமான்லாம் என்ன அருமையாக அந்த மளிகை சாமான் அதில் தான் கட்டி அனுப்புவாங்க. அந்த காலத்தில் வழி போகிறவர்கள் அப்புறம் புலவரெலாம் சேலையை போட்டுப்பாங்க. அந்த அம்மா அந்த சென்னையெல்லாம் முடிஞ்சு வச்சு. கம்பன் கேட்கான், அது என்னது இதுக்கு ஔவைக்கு கம்பனுக்கு அடி கொடுக்கணுங்காண்டி சோழ மன்னனுக்கு பதில் சொல்லுது. குளை பலாத்தழைக்க பாட குறபகனும் முளக்குளக்கு திணை தந்தாள் சோழா கேள், உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் இந்த நூலம். என்ன சொல்ல மறைமா, அவன் கூட பக்கத்தில் உதவியாக இருக்கான கம்பன்னு படுத்துட்டு பவுனும் வாங்கிட்டு வந்துட்டான் கிளம்பிப்பா. நான் கூழுக்கு பாடிட்டு வந்தேன்டாங்க. அது எவ்வளோ, அதனால தான் பாரதி சொன்னான், எளிய சந்தம், எளிய மெட்டு, எளிய பதங்கள், ஏழைகளுக்கான செய்தி. அவ்வை கிளவிய தமிழர்கள். ஐயா வரும்போது கேட்டார் அமர்நாத், ஐயமிட்டு உண்னா என்னையா, சாப்பாடு தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, வாசல் வேணா வந்திருந்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை வயிறார சாப்பிட வச்சுட்டு நீ சாப்பிடு. திருநாம மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் சரணோடு பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். நாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் பாடுறார்.
படிக்கணும். உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டும்னார். அதாவது சில பாதி பாட்டோட விட்டுணும், முழுதும் சொல்லப்படாது. இதுக்கு தான் என்ன, அவள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள், பின்ன அவர் கேட்டு பக்கத்தில் சும்மா இருப்பார். இது கேட்டவுடனே எனக்கு ஒரு செய்தி நினைவுறது. ஒரு சங்கீதம் தெரிஞ்சவன் செத்துட்டான். சங்கீதம் நினைவிலே அரைகுறையாக செத்தோடனே பேயாயிட்டான். ஒரு கோயில்கிட்ட மரத்தில் அந்த பேய் இருந்திருக்கு. அங்கே போய் ஒரு நாதஸ்வரத்தான் அப்படியே காலம் ஊதியிருக்கான். பேய்க்கு தாங்க முடியல, சங்கீதம் தெரிஞ்ச பேய். இவன் கொல்லுதான் தினசரி போய். அதை அப்போ தான் பேய் நினச்சி செத்தக்கப்புறமும் கொல்ல முடியுங்கிறதால இவன் தான் நான் நிரூபிக்கான் அந்த நாய் அப்படின்ன உடனே. அப்போ அந்த பேய் அந்த பக்கம் ஒருத்தனை கூப்பிட்டுருங்க வான்னு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் மேலே ஏறிக்கிடுதேன், பக்கத்து விட்டு அரண்மனைக்குள்ளே போயிரு, இளவரசியை நான் பிடிச்சிக்குவேன், யார் வந்தாலும் போக மாட்டேன், நீ வந்து என்னை விரட்டு, போயிடுவேன். அப்பா ராஜாட்ட எது வேணாலும் வாங்கிக்கேன்ட்டுது. ஆனால் ஒன்று ஒரு தடவை தான் வரணும், 2வது தடவை வரக்கூடான்ட்டுது. அது அதே மாதிரி இவன் கொண்டு விட்டுட்டான். ராஜா விளம்பரம்னா கிடச்சி இவன் போனால் பேய் போயிட்டுது. இவன் பாதி நாடு எழுதி வாங்கிட்டான் ராஜாட்ட. போன பேய் எப்படி போயிருக்குன்னா, அடுத்த நாட்டு ராஜா வந்தாலும் அவன் இளவரசி மேலே ஏறி போயிட்டு, அவன் ராஜா இல்லை கரெக்டாக அவனை கூப்பிட்டு வந்துட்டான். இவன் தான் 2வது வந்தால் கொண்டு இருக்குமே இருந்துன்னு போன பேய். இவன் அறிவாளி, எங்கூருக்காரன், திருநெல்வேலி. அதனால் இவன் போனவொடனே என்ன பண்ணிக்காந்து, இவங்க வா, நான் ஒன்று வம்பு பண்ண வரல, அந்த நாதஸ்வரக்காரன் இந்த அரண்மனையில் வேலைக்கு சேர போகிறான்னு சொல்ல வந்தேன். பேய் புட்டிங்கிட்டு என்ன கொண்டுருமேன்னு சில இடத்துல முழு பாட்டெலாம் சொல்லப்படாது. இன்னொன்றுங்க, இப்போ வாழணும் இல்லையா, நிம்மதியாக வாழணும்னா எனக்கு சென்னையில் என்ன பிடிக்கலனா, நான் பல பேரை வேண்டிக்கிறேன், சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்கய்யா. என்ன இளவுக்கு 5:30 மணிக்கே எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போனான். ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுக்கு. அங்கே அதில் இந்த ரியல் எஸ்டேட் விற்கவனு இருக்கானோட பெரிய அறிவாளிகளுக்கு பிறந்தவனோ. சென்னைக்கு அருகில், திருநெல்வேலிக்கு பக்கத்தில். ரெண்டு வேலையும் குழப்பலாம் பாருங்க, திருநெல்வேலியும் குழப்பி. அரசாங்கங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நேற்று வருகிற பொழுது சென்னைக்கு முன்னாலே செங்கல்பட்டு கந்தபுரம் கிராமங்களை பார்க்கிறேன், அருமையாக இருக்கிறது. இனிமேலாவது அரசாங்கங்கள் விழித்து என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த எல்லைக்கு மேலே எவருமே ரியல் எஸ்டேட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது. கிராமம் வேணும்யா. மெட்ராஸில் இருக்க ஒரு பிள்ளைக்கும் ஆட்டுக்குட்டியே தெரியலையே, கிளி தெரியல, குயில் தெரியல, மைனா தெரியல, தாத்தா தெரியல. கிராமத்து தாத்தா தான் ஒருத்த வேட்டை கட்டி ஒரு துட்டை போட்டு எல்லாம் பேரப்பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு. இங்கே தாத்தாவும் ஆப்டராயர் போட்டு விடியகாலம் நடக்கார. இதில் பீச்சில் என்னென்னு கேட்டால் சுகர் அப்படிங்கிறார். இருக்கட்டும் உனக்கெல்லாம் சுகர் தவிர வேறு என்ன வரும். பிள்ளைகளெல்லாம் கேட்குறேன்யா, நம்ம ஊரில் 10,000 ரூபா பதியா நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் விவரம் இல்லாமல் தான் பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அது பிள்ளை எங்கேயோ விழுறது, இவன் ஒரு பக்கம் வேலை பார்க்கான், ஒரு பக்கம் வேலை பார்க்கா. அவள் அழகாக இருந்தால் வேலைக்கு விட மாட்டேக்கானே, அதில் எச்சரிக்கையாக இருக்கான். வேண்டாங்க, நோ, அந்த ஆஃபீஸே இட்ஸ் அ பேட் ஆஃபீஸ். அவங்க எது சுமாராக இருக்க பொண்டாட்டியே எல்லா பேரும் அனுப்புதான். என்னென்ன அவளையெல்லாம் ஒரு வேலை தொட மாட்டானே. யூ டோன்ட் வரி. என்ன சண்முகம் அந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லலாம் தெரியுமா, சிரிப்பான் அவன், இவளே ஒன்றை ஒத்துக்கலையே அந்த கவர்மெண்ட்டை சொல்லுவான், சொல்லலாம் தெரியுமா ஒரு படத்தில். அப்படிலாம் இருக்காதீங்க. அழகு என்பது புறவழகு அல்ல, உள்ள இருக்கு. உன் வீட்டுக்கு சொந்தக்காரி வந்த உடனே உன் வீட்டுக்காரி போய் வாங்கத்த நல்லா இருக்கலான்னு கேட்காளா, அதுதான் அழகு. அவங்க வரும்போதும் பவுடர் போட்டு நின்னான்னு வச்சுக்க, அவளை நீ கொலையை பண்ணிரு, கேஸ் நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. அவள் என்ன பொண்டாட்டி, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்துமிகள் ஆடினாள் ஓடினாள் ஆடி பழமரத்தால் சாடினாள்ங்க ஔவையார். ஔவையாரை ஒரு ஏழை பார்த்துட்டான் உழவன், இவளுடைய அறிவு அவனுக்கு தெரியுது. இவளுக்கு சோறு போட்டால் நமக்கு பெருமைன்னு போய் பொண்டாட்ட சொன்னால் அவனை அடி கொண்டுட்டானான். முறத்தை, அதுவும் பழைய மரத்தை வச்சு அடிச்சிருக்கா. அவன் வெளியே வந்தோன்னே ஔவையார் சொல்லியிருக்கேன், சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளே பெண்டென்று கொண்டாயே தொண்டர்தம் செருப்படிக்கும் செல்லா உன் செல்லும் என்ன செல்லும் நெருப்பினிலே விழுந்து. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஏழை இப்படி பொண்டாட்டியோட வாட்டுறதை விட தீ குளிச்சு செத்துடலன்ட்டு ஔவையார். அதனால தானே பெரிது பெரிது புவனம் பெரிது, கொடிது கொடிதுன்னு என்ன சொன்னா, வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை, அதனிலும் கொடிது ஆற்றோனா கொடுநோய், அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டிருங்க. எனக்கு தெரியுது ஆண்களுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு காரணம், அந்த பெண்களுக்கு அன்பா இருக்க பயிற்சியே கொடுக்கல. அவங்க குடும்பத்தில் பயிற்சி கொடுத்துருங்க. அவள் அம்மா என்ன பயிற்சி கொடுத்துருக்கா, அவள் அப்பா போட்டு அடி கொண்டு இருக்கா, இந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்துருக்கு. அப்போ இப்படி அடித்தா தான் நல்ல மனைவின்னு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அவள் அம்மா. அது என்ன பண்ணும், பிள்ளை அன்பாக இருக்க சொல்லி கொடுக்கணும். பெண்கள் பாசமாக இருங்கடா, அன்பா. குழந்தைகிட்டே அன்பாக இருக்க மாட்டேங்கல.
என்னமோ அவன் தனியாக தயார் பண்ணி கொண்டு வீட்டில் விட்டதுன்னு நினைக்கால, இவளும் சேர்ந்தான் தயார் பண்ணியிருக்கா குழந்தை. அடிக்கா பத்தியலா? அது மாதிரி இந்த பைக்கில் எல்லாம் 2 பிள்ளை 4 பிள்ளை கொண்டு வாங்க கொடுமையா. அதுக்கு என்னையா பாவம் செஞ்சது? 5 வயசுக்கு பிறகு பள்ளிக்கூடம் போட்டுமே, 2.5 வயசுலேயே கொண்டு விட்டுட்டு வீட்டில் இருந்தால் சேட்டை பண்ணுதான். குழந்தைன்னா சேட்டை பண்ணும். பொம்மை வாங்கி வச்சுக்கோ, அது எங்கள் விஷயம் இருக்கும். சரணபன் மினி டிஃபன்லாம் கேட்காது. திருக்குமலா பொம்மை என்ன தம்பி, குப்புறப்பட்டாலும் கிடக்கும், நிமித்தி போட்டாலும். பிள்ளைன்னா சேட்டை பண்ணும், ஓடனா சாடினா தானே. இன்னும் நீங்கள் இன்னொன்று சொல்லட்டுமா, ஏதோ பிள்ளை இப்படியே இருந்துன்னா டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுச்சா இல்லையா? ஒன்றுமே செய்ய மாட்டேங்குன்னு அவன் கேட்பான், நீ சின்ன வயசில் எப்படி இருந்தம்மா டாக்டர்? அவன் சேட்டை. நீங்கள் சின்ன வயசில் ஆக்டிவாக இருந்தீங்களா? அவன் சேட்டை வைக்கல. அவன் ஜெனடிக்கலை பார்க்கணும். இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் மொசன்னு இருப்பார், அதுதான் தாத்தா மாதிரி பிறந்திருக்கான். என்ன எப்போ அநியாயமாக இருக்கு. நான் என்ன பார்க்கேன், 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் குழந்தைகள் நிறுத்திட்டாலும் ஒரு இட்லி தின்றுக்குமா சம்மம், ஒரு 2 இட்லியே சாப்பிட வை, ஊட்டாதீங்க. நான் ஒரு பெரிய மருத்துவரை என் மகாவர்த்தி பிள்ளை சாப்பிட மாட்டேங்கான்னு கூப்பிட்டு போயிட்டான். அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்டான், காலையில் ஒன்றுமே சாப்பிடலையாம்மா? இல்லைன்னா. என்ன சாப்பிட்டான்னு சொல்லணும். ஒரு கப் கேசரி சாப்பிட்டான். அவன் தான் சாப்பிட்டானேன்னா, அவனுக்கு தேவையை சாப்பிட்டான். நீ மேலே அந்த 3 இட்லி திணிக்க அலையாதன்ட்டான். அதுக்கு 1000 ரூபா ஃபீஸ். நான் சொன்னேன் ஒழுக்கமாக வீட்டில் நான் சொன்னேன் கேட்கலாம். அப்பாவை நம்பாமல் வந்து 1000 ரூபாய் பிடிங்கி கொடுத்துருக்கேன் சண்டாடி. என்ன பண்ண, ஊட்டக்கூடாது, சாப்பிடும். எதுக்கு போட்டு ஊட்டுறிய? அதுலேயும் சில பேர் இந்த ஊட்டிட்டு வழிபாடு வருங்க, அப்பவுமே பிள்ளை சுத்தமாக இவ்வளோ வலிச்சிடும் மனசுலேருந்து சண்டாளிங்க. அப்புறம் இன்னொன்று பெண்கள்கிட்ட சொல்லணுமா, ருசியாக இருந்தால் சாப்பிட்ரும். நீ திணிக்கிறதுலேருந்து என்ன தெரியுது, அந்த பையன் செத்துடும். அவன் வேறு சாப்பிட்டு தான் தின்னுவார், வழி கிடையாது. என்ன சொல்லியா? இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு வெளியே போய் அந்த 12 ரூபாய்க்கிலே தின்றுவான். நான் ஒன்று கேட்கேன், பிள்ளைகிட்டலாம் நிறைய சம்பாதிக்கிறீங்களா? மிச்சம் இருக்கா அந்த ஊரில்? திருநெல்வேலியில் 10,000 ரூபா மளிகை கடையில் வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கானே. காலையில் இந்த வேட்டியை குறுக்கு தோரில் துவைச்சி, என்ன தம்பி அதெல்லாம் பார்க்க, அதுக்கு தான் அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்க. வேட்டியை நல்லா துவைச்சி காய போட்டு வருவான், இடுப்பில் துண்டை கட்டியிருப்பான். அது இந்த லெவல் கிளாஸ் வந்து துண்டு காஞ்சிரும், அது தோளுக்கு வந்துடும். வேட்டி காஞ்சிரும், வேட்டி இடுப்பில் கட்டுவான், துண்டை தோளில் போட்டுக்கிடுவான். ஆனால் அதுக்குள்ளே அவன் ஒபாமா கவர்மெண்ட் நிற்குமா நிற்காதா எல்லா விசாரணையும் நடக்கும் அவனுக்குள்ளே. கையில் இருக்கிறது 1 ரூபா நீலஞ்சோப்பு, அதை வச்சுட்டு அவன் பண்ணுற கதையெல்லாம். எங்கள் ஊர் அதான் நான் ரசிக்கிறது. குருகுத்தர முருகன் கோயிலுக்கு போவான், அந்த பட்டர் சந்தனம் கொடுப்பான். அது சந்தனமே இல்லைன்னா முருகருக்கும் தெரியும் பட்டருக்கும் தெரியும். ஆனால் இவன் வாங்கி பூசுவானே, யோசிக்க மாட்டான். ஐயா நான் கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிறேன். குடிக்க மாட்டேன், இந்த இதுலேருந்து கொஞ்சம். அதுக்கெல்லாம் நம்ம ஊரில் வருத்தப்படுவான் சம்மம். பேதியில் போ 3 மணி நேரம் பேசதான் ஒன்றும் குடிக்க மாட்டேக்காமல அப்படின்னு. அது சாக்லேட் என் பிள்ளை. ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் இன்னொன்று கேட்குங்க, தீபாவளியில் ஏழை சங்கடம் தானே படுதான் நம்ம ஏழைகள் ஒன்றும் வாங்க முடியாமல். கிறிஸ்துமஸ்லேயும் கிறிஸ்தவ ஏழைகள் சங்கடப்படுறானே. இஸ்லாத்தில் மீனாதிரி விடால அவன் சங்கடப்படுறான்ல, ஒரு வேட்டி ஒரு சாரம் வாங்கிறதுக்கு, ஒரு லுங்கி வாங்க சாப்பாட்டுக்கு. பிறகு இதில் எந்த மதம் வசத்தின்னு அறிவு இருக்கா சண்டை போடுதானோட. எல்லா மதத்துலையும் ஏழை இருக்கான், பட்டினி இருக்கிறா. பிறகு ஏன் மதம் வசதி? என்னைக்கு ஒரு மதம் முழுமையாக பிள்ளைகளுக்கு சோறு போடுதோ அந்த மதத்தை நான் ஏற்றுக்கிறேன்.